ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 5 verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Dear children of God, our God is a great God. He does unsearchable things, great things in our life, always. You might be seeing a lot of people, those who are doing research and finding new things every day in their life, and they receive some kind of honor or degree or appreciation for their findings. Our Lord God is greater than anyone else in the world. So He does great things which are unsearchable. இந்த உலகத்துல நீங்கள் மனதில் கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். செங்கடலை இதுவரைக்கும் இரண்டாக பிளந்தது யாரும் இல்லை, சரித்திரமும் இல்லை. ஆனால் என் ஆண்டவர் அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். There was no one in the world who divided the Red Sea into two. But our Lord God performed these great things in the life of the people of Israel. And He divided the Red Sea, which is unsearchable, which is a great thing in the life of the people of Israel. So in your life also, you might have a narrow idea about what is going to happen tomorrow. You may have only one way to get out of the problem, but my Lord God has so many ways, unsearchable ways, great things He can perform in your life. நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். My Lord God can perform numerous marvelous things in your life. It's a marvelous thing that you wake up from the bed hale and healthy. நம்முடைய வாழ்க்கையில அதிகாலையில் படுக்கை விட்டு நித்திரை விட்டு எழும்பினாலே, சுகத்தோடு பலத்தோடு இருந்தாலே, அது ஒரு அதிசயமான காரியம். அதுதான் உண்மை. அப்படி நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். நம்ம எவ்வளவோ அதிசயங்களை மறந்துடுறோம். நம்ம ஏதோ தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாதான் அது அதிசயம் என்று நினைக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜீவிப்பதே அதிசயம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் அதனுடைய வேலையை அந்தந்த நேரத்தில் செய்வதே அதிசயம். It's a marvelous thing that God has created us, and every organs work on their pace, on their time, according to God's plan and purpose. That's a marvelous thing in your life. So believe in Him. God is going to do unsearchable things in your life and marvelous things in your life so that you will glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே செய்ய போகிறார். விசுவாசியுங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நாளில நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தருளும். அவர்களுக்கு நல்ல நாள், இது நல்ல நாளா இருக்கட்டும், ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும், இது ஒரு அற்புதத்தின் நாளா இருக்கட்டும், கண்ணீரை துடைக்கிற நாளா இருக்கட்டும், உடைய பிள்ளைகளுடைய வியாதி நீங்குகிற நாளா இருக்கட்டும். டாக்டர்கள் சொன்ன காரியங்கள் இவர்களுக்கு பிரதிகூலமாய் இருந்தாலும் அதை நீர் அனுகூலமாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவன் ஒரு அற்புதத்தை செய்தருளும். பிள்ளைகளுக்கு
துணையாக இருந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.